பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். ஐயா, எடுத்துக்கொள்ளப்படுதல், இதை குறித்து தான் பேசுவார். எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம் நம்ம எல்லாருக்கும் புதிய ஏற்பாட்டில் நடக்கணும், அதான் எதிர்பார்க்கிறோம். ஏன்னா இயேசு வருவார், நம்ம எல்லாம் எக்கால சத்தம் தொனிக்கும். இயேசு மகாராஜா வருவார். கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவெல்லாம் முதலாவது எழுந்திருப்பாங்க. நாமும் உயிரோடு இருக்கு, நாமும் எதிர்கொண்டு போவோம். இதைத்தான் நம்ம எதிர்பார்க்கிற ராப்சர் என்று சொல்லுகிறோம். ஆனால் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவத்திற்கு வந்தவர்களையும் நாம் அறிந்து கொள்ளணும். எப்படி வந்தாங்க, அவங்களிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன, அதைத்தான் தியானித்து வருகிறோம். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்து என்னோடு நீங்களும் எபிரெயர் 11ஆம் அதிகாரத்துக்கு 5வது 6வது வசனத்தை நீங்கள் மறுபடியும் எடுத்துக்கங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள ஜீவியமா இருக்கிறதா? எல்லாரும் அந்த வசனத்தை தேடி எடுப்பீங்களா? எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடப்போகிறோம். எல்லாரும் பாடப்போகிறோம், தெரிஞ்சதான். நீங்களும் நானும் சேர்த்து பாட, எல்லாருக்கும் தெரிஞ்சா பாடுவோம். ஆனந்தமே ஜெய ஜெய, அகமங்கள் தன்னை பாடிடுவோம். ஆனந்தமே ஜெய ஜெய, அகமங்கள் தன்னை பாடிடுவோம். நாதர ஜெகநாம தன்னை, நாதர ஜெகநாம தன்னை ஆனந்தமே ஜெய ஜெய, அகமங்கள் தன்னை பாடிடுவோம். நாதர ஜெகநாமம் தன்னை, நாதர ஜெகநாமம் மகரிகதா மகரிகபா மகரிகபா பா காரி தனி தனி ரி தனி தனி ரி தனி தனி காரி தனி ரி 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 தனி தனி பா மகரிக சரிகதப்பா சரிகதா சரிதப்ப மகதி. ஆனந்தமே ஜெய ஜெய, அகமகள் தன்னை பாடி. ஓ நாதர ஜெய
ஜெகநாமம் தன்னை புகழ் பாடி பாடி மகிழ்ந்திட அகமகிழ் தன்னை பரப்பா கப்பதனி தசசா கங்ககாரி பப்பப்பா மககா நிசசா நிசனிதா ஆனந்தமே ஜெயா ஜெயா அகமகிழ் தன்னை பாடிடுவோம் நாதர ஜெகநாமம் தன்னை நாதர ஜெகநாமம் தன்னை புகழ் பாடி எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க சொல்லட்டா? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். ஏன்னா அவ்வளவு பெரிய மனுஷன் நினைக்கிறீங்களா? 65 வயது வரைக்கும் ஒரு சாதாரண மனுஷனா வாழ்ந்தவன். நம்மை போல அவனு ஒரு சாதாரண மனுஷன்தான். இன்னைக்கு நல்லா சொல்றாங்க அதுக்கெல்லாம் செயின்ட்டாக இருக்கணும். இல்லைங்க, ஆண்டவரே மனிதன் தனியாக இருப்பது நல்லது அல்ல. அவருக்கு தானே ஆதாமுக்கு ஏவாளை கொண்டு வந்தார். ஏவாளால் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். சில நேரம் சண்டை ஓடும். ஏவாளால் என்ன செய்யும்? சண்டை வரும். அதுக்காக உடனே ஓடி போயிட முடியுமா? இதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாயினார். ஆனால் அவன் செத்தா போனா என்ன? தேவ பிரசன்னத்தை இழந்து சாதாரண மனுஷன் ஆயிட்டான். இந்த ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதுனால அப்படியே ஒரு கல்யாணம் பண்ணாமல் அப்படி சன்னியாசியாக இருந்தான். இன்னைக்கு சில சொல்கிறாங்க சன்னியாசியாக இருந்தா. அதெல்லாம் இல்லைங்க. ஆண்டவர் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை. நீங்கள் உபவாசம் இருக்கும்போது கூட சம்மதிச்சா தான் பிரிஞ்சிருக்க. ஒரு கொரிந்து சபைக்கு எழுதுறா இல்லை 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் ஸ்திரியை தொடாமல் இருப்பது. வாசிங்க, கொரிந்து சபைக்கு 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால் ஸ்திரியை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. புருஷனுக்கு நல்லதுன்னு சொல்லல, மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு. அதான் அந்த பாயிண்ட் அண்டர்லைன் பண்ணாம விட்டுறாதீங்க. வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும். இங்கதான் ஒரு வார்த்தையை கவனிக்கணும். தன் சொந்த மனைவி. அப்ப ஏதோ கடன் வாங்கினது இருக்கும், நம்ம தெரியாது. அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். சரி, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன். சரி, அப்படியே மனைவியும் புருஷனுக்கு செய்ய கடவள். அப்ப ஏனோக்கு எப்படி இருந்திருப்பான்? ஏவாள் இருந்தா பிரச்சனை வராம வந்திருக்குமா? வந்திருக்கும். ஆனா அவன் குடும்பத்தையும் நேசித்தான், தேவனோடும் சஞ்சரித்தான். ஒருத்தர் எழுதுறாரு, காலையில் வீட்டு காரியத்தெல்லாம் பார்ப்பான், சாயந்தரம் ஆண்டவர் வந்துடுவாராம், அப்படி வாக்கிங் போவாராம், எல்லாத்தையும் கிளியர் பண்ணி திருப்பி என்ன செய்வார்? வீட்டுக்கு வந்துடுவாராம். ஏன்னா ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் இருக்கே. ஏன்னா கரம் பிடித்து விலகிடுவேன், கருணையோடு மன்னியும். கரம் பிடித்து முன்னாலே அழைத்து சென்ற தெய்வமே நடக்க சொல்லித்தார். நடந்தான், தேவனோடு நடந்தான். எனக்கு அன்பானவர்களே, நடக்கும் வழிதனில் நம்பி வந்தவரை கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுகிற தேவன், நடக்கும் வழிதனை காட்டுகிற தேவன். அநேக நேரங்கள் இதுதான் நமக்கு வழங்காம போயிருது. ஏனோக்கு வாழ்க்கையில் விசுவாசம் உள்ளவன், ஆனால் மரணத்தையே அவன் பார்க்கல. ஏனோக்கு விசுவாசத்தினாலே மரணத்தை காணாதபடிக்கு என்ன செய்யப்பட்டான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஏன்னா மரணம்ங்கிறது மனிதனுடைய வாழ்க்கையில் அப்படி நிப்பாட்டி முடிஞ்சிருது. மரணத்தின் போது கூட சாட்சி கொடுப்பாங்க. நம்மை குறித்து ஆண்டவர் என்ன சாட்சி கொடுப்பாரு? பிதாவை குறித்து இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து என்ன சாட்சி கொண்டார்? இவர் என் நேசகுமாரன், இவரில்
பிரியமா இருக்கிற நம்ம குறித்து என்ன சொல்றது? ஆண்டவர் என்ன சாட்சி கொடுப்பார்? நம்ம பார்க்குற பார்வை பார்த்தாலே திருட்டு பார்வை, உடனே ஆமாம் திருடன் தெரியும்ன்றார். எனக்கு அன்பானவர்களே, 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து கொஞ்சம் திருப்பி வாசிங்க. இயேசு கிறிஸ்துவாகிய இவரே, இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர், இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். சரி, ஆவியானவர் சத்தியமாகையால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறவர். ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறவர். ஏன்னா 3 பேர் சாட்சி கொடுப்பாங்க. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர் உண்டு. அது என்னன்னது? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. பிதா நம்ம குறித்து என்ன சாட்சி அளிக்கணும்? வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. குமாரன் சாட்சி கொடுக்கணும். அதே போல என் பிரியமான புருஷனாகிய தானியேலை பார்த்து சொன்னாரே 9:23 எண்ணாகமத்தில் சொல்றார். மோசையை பார்த்து என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன், என் தாசனாகிய தாவீதை பார்த்து சொன்னார் என் இருதயத்திற்கு ஏற்றவன். நம்ம பார்த்து என்ன சொல்ல போறாரு? உலகத்துல சாட்சி கொடுக்கிற 3 உண்டு, அங்க பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிற 3 உண்டு. பரலோகத்தில் சாட்சி கொடுக்கிற 3 என்னது? பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. வார்த்தை யாரு? ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அதுதான் மாம்சமாகி வெளிப்பட்டது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, அவராலே அன்றி ஒன்று என்ன செய்யல, உண்டாகவில்லை. அந்த வார்த்தை மாம்சமாகி, அந்த வார்த்தை தான் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். தந்தையில் வார்த்தை மாம்சமானார், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் நேசுவை. பாடுறோம்ல, மேலோக தார் மகம்பீரத்தோடு தேல்வன செய்தி பாடி போட்டோம். தந்தையின் வார்த்தை மாம்சமானார், சாஸ்தாங்கம் செய்ய பார், சாஸ்தாங்கம் செய்ய வாரும், சாஸ்தாங்கம் செய்ய வாரும் நேசுவை. எனக்கு அன்பானவர்களே, வார்த்தை ஒன்று பிதா, அடுத்தாவில் என்னது? வார்த்தை, பரிசுத்த ஆவி. இம்மூவரும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஆமா, இதை தெரியாம தான் அது யாரு இது யாருன்னு இருக்கோம். ஏன்னா அவரே சொன்னார், நான் போய் உங்களுக்கு ஒரு தேற்றரவாளரை அனுப்பி வைக்கிறேன், அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் எழுதப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி 8ஆம் வசனத்தை பாருங்க. எங்க பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் 3: ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகள். அது என்ன? ஆவி எதை காண்பிக்கிறது? நம்முடைய மனசாட்சி. நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா தாவீது சகலுடைய சால்வை அறுத்துட்டான். 1 சாமுவேல் தானே பார்க்குறோம். சகலுடைய சால்வை என்ன செஞ்சுட்டான்? பக்கத்தில் உட்காந்து அறுத்துட்டு வந்தான். ஆனால் அவன் மனசாட்சி அடிச்சு. அதனால கொஞ்சம் தூரம் தள்ளி போனோன்னு என்ன செஞ்சான்? உங்ககிட்ட ஒருத்தன் வந்தான் தெரியுமா அப்படின்னு பேசுகிறான். ஏன் சொல்ற? மனசாட்சியிலே நமக்கு தெரியும். அதனால தான் நம்மை நாமே நிதானித்து அறிந்து கொண்டால் நியாயம் தீர்க்கப்படும் இது கிடையாது. இங்கே பார்க்கிறோம் 3 சாட்சிகள். முதலாவது ஆவி. ஏன்னா மனுஷனுக்குள்ள 3 இருக்கு. முப்பரிமாணம் உள்ளவன் தான் மனிதன். 1 தெசலோனிக்கர் 5:23 படி ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 இருக்கு.
ஆனால் அதே போல 3 சாட்சி இருக்கு. என்ன சாட்சி? ஆவி, ஜலம். ஜலம். ஜலம்னா எதை காமிக்குது? மாம்சத்தை காமிக்கிறது. ஜலம்ங்கிறது மாம்சத்தை காமிக்க. நமக்கு போராட்டமே எதோட? மாம்சத்தோட தான். மனைவியோட சண்டை, புருஷனோட சண்டை, ரத்தத்தோட, பிள்ளைகளோட சண்டை. நமக்கு மாம்சத்தோடு ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் சக்திகளின் லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களின் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆனா நம்ம போராட்டம் எதுல இருக்கு? மாம்சத்தோட. தினம் குடும்ப சண்டை. எனக்கு அன்பான விசுவாசம் உள்ளவருடைய குடும்பத்தில் அவருடைய மனைவி புருஷன் இருந்தையும் அவளை நம்பும். ஏன்னா நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. ஆனா அதே மாதிரி மனைவியுடைய புருஷனை நம்புதா? இப்படிலாம் கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுது? வேதம் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மறந்துடக்கூடாது. முதலாவது பூலோகத்தில், இந்த உலகத்தில் சாட்சி எடுக்கிறது முதல்ல என்னது? ஆவி. அந்த ஆவி தேவனிடத்திலிருந்து வந்தது. அது நிச்சயமாக நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் என்ன செய்யும்? மென்டல் கான்ஃப்ளிக்ட்ஸ், மனசாட்சி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா தாவீது போகிறான் சகுல் பாளையத்துக்கு. அப்போ அங்கே கூட போகிற இவன் கேட்குறான், அபிசாயி கேட்குறான், நான் போய் இந்த செத்த நாய் ஒரே குத்தட்டுமா? ஈட்டிய தலைமாட்டில் இருக்குது, சொம்ப வச்சுட்டு படுத்துருக்கான். அவன் சொன்னா, அதெல்லாம் ஒன்றும் செய்யாத. கர்த்தர் அபிஷேகம் பண்ண மேலே என்ன செய்யக்கூடாது? கையை வைக்கக்கூடாது. நீ அந்த தண்ணி சொம்பை ஈட்டியை மட்டும் தூக்கிட்டு வந்துரு. அங்கே போய் நின்று கூப்பிடுறான். அப்போ நேரே நீ தூங்கிட்டேரையா, காக்க வேண்டிய ஆள் தூங்கிட்டேரேன்னா 26:12. அப்போ நேரம் ராஜாவிட்ட உன் பழுத்தனுக்கு ஒருத்தன் வந்துட்டு வந்தானே, நீ இப்படி கவனம்லாம் தூங்கலாமான்னா. ஏன்னா மனசாட்சி நியாயம் தீர்க்கும். மனிதனுக்கு எல்லா சாட்சியோட முக்கிய சாட்சி அது மனசாட்சி. சாட்சி வேணும். முதலாவது ஆவி, அடுத்தாப்புல என்னது? ஜலம். அதுக்கு அடுத்தது ரத்தம். ரத்தம்னா யாரு? பிள்ளைகள். நாம் இன்னைக்கு பிள்ளைகளோட போய் பிரச்சனை போட்டி விடுவார். நம்ம சண்டை குடும்பத்தோடு தான் இருக்குது. நமக்கு அங்கே போராட்டம் கிடையாது. நமக்கு போராட்டமே வானமண்டலங்களில் பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு. நமக்கு அங்கே தான் போராட்டம். நாம் பாடுவோம், என்ன பாடுவோம்? நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலை எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகளே, கலங்காதே மகளே, நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்து கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே மாட்டோம்,
எங்கள் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலை கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். கலங்கிடவே மாட்டோம், நாங்கள் கலங்கிடவே மாட்டோம். எனக்கு அன்பான நல்லா கவனிங்க. 3 சாட்சி அங்கேயே கொடுக்கணும். பிதா சாட்சி கொடுக்கணும், வார்த்தை அதான் குமாரன் சாட்சி கொடுக்கணும். குமாரன் என்ன சாட்சி கொடுப்பார்? மத்தேயு 25:34 வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவளே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்து கொண்டு நான் பசியாயிருந்தேன், போஜனம் கொடுத்தி. மத்தேயு 25:34 இருந்து பசியாயிருந்தேன், போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், வஸ்திரம் கொடுத்தீங்க. அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வியாதியாயிருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். அப்ப கேட்கிறாய், எங்கய்யா உம்மை கண்டோம்? எப்ப கண்டோம்? இந்த ஏழை சிறியர் ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ எனக்கே செய்தீர்கள். அந்த சாட்சி இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சாட்சி இருக்கா? ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். ஒரு நல்ல நபர், அவர் நான் கிட்ட போய் பார்த்ததில்ல. ஒரு நாள் அவர் மரித்தார் என்று கேள்விப்பட்டு அவருக்கு அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். பேர் சொல்லக்கூடாது. அடக்க ஆராதனை போயிருக்கும்போது அந்த பாஸ்டர் நடத்தின பாஸ்டர் எனக்கு தெரியாது. அவர் கேட்டார், பாட்டு முடிய போகுது. பாட்டு பாடினாங்க, தேவ சாயலாக மாறி தேவனோடு இருப்பேன். பாடிட்டு சாட்சிக்கு யாராவது இருக்கீங்களான்னு அந்த வீட்டுக்காரர்கள் கொண்டு கேட்டால் ஒருத்தன் சொன்னான், சாட்சிக்கு மட்டும் டைம் கொடுத்துடாதீங்க, ஏன்னா அப்பா குடிச்சதில் செத்துருக்காருன்னா. இவர் எங்கே போய் பரலவம் போகிறதுக்கு? அடக்கம் நல்லா நடக்கணும், ஆனால் எங்கே போய் சேரணும் மறந்துடக்கூடாது. நம்ம சாட்சியுள்ள வாழ்க்கை இருக்கணும். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. ஆனால் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வருவதற்கான தேவை ஒரு நாள் ஒன்றுக்கு 5000 ரூபா. ஏன்னா 4000 ரூபா தொலைக்காட்சிக்கு, ரெக்கார்டிங்க்கு 1000 ரூபா வந்துடும். அது மட்டும் இல்லை, இதில் ஏதாவது கொஞ்சம் மிச்சம் வந்தால் 2 சபை, பார்வையில்லாத மக்கள் சபை, 2 கண்ணும் தெரியாதவங்களுக்காக வைக்கப்பட்டது. மதுரையில் 1, திருநெல்வேலியில் 1. அதில் அழைத்து வர்றது கூட வேன் வாடகைக்கு எடுத்து தான் கூட்டிகிட்டு வரோம். ஏன்னா கண்ணு தெரியாதவங்களை எப்படி வாங்கினா வந்து சேருவாங்க. ஒரு மாதத்துக்கே 16000 ரூபா வருது. 12 மாதம் பார்த்துக்கோங்க நீங்கள். 12 × 120, 12 72, 1,92,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு இதுக்கு மட்டுமே வருது. இது மட்டும் இல்லை, அவங்கள சாப்பிட வச்சு, அவங்கள யாராவது கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கும் கூட பஸ் பேர் தான் கொடுத்தாருமோ. ஏன்னா இவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டுமே, யாரும் கெட்டு போயிடக்கூடாது. நீங்கள் உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே இந்த ஆலயத்தின் கட்டுமான பணிக்கோ அல்லது ஒரு நாள் உணவு கொடுப்பதற்கோ, ஒரு பார்வையற்றவங்களுக்கு உதவுகிற ஊன்றுகோல் கொடுப்பதற்கோ, அல்லது தங்குவதற்கான அறை கட்டுமான பணிக்கோ, அல்லது பார்வையற்றோர் மரித்தா ஃபியூனரல் காரியத்துக்கோ, அல்லது அவருடைய பிள்ளைகளுக்கு கல்விக்கோ, அல்லது பார்வையற்றவர் 2 பேராக இருந்தாலும் வருஷத்துக்கு ஒரு திருமணம் முடித்து வைப்போம், 2 பேரும் கண்ணு தெரியாமல் தான். இப்படிப்பட்ட திருமண காரியங்களுக்கோ நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கேட்கலாம், எப்படி பிரதர் தொடர்பு கொள்வது? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நான் கட்டுமான பணி கொடுக்கணும், ஒருவேளை சமூக சேவை, அதாவது இந்த பார்வையற்றவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு, இந்த ஊன்றுகோல் கொடுக்குறதுக்கு உதவணும், சுவிசேஷ பணிக்காக உதவணும், எல்லாத்துக்கும் தனித்தனி நம்பர்கள் உண்டு. என்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன், நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லலாம். நான் கூட்டத்திலேயோ அல்லது ரெக்கார்டிங்லேயோ அல்லது எங்கேயாவது கன்வென்ஷன் கூட்டத்துக்கோ போயிருந்தால் ஒழிய கட்டாயம் ஃபோன் எடுத்து பேசுவேன். இல்லாட்டாலும் எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க.
நான் அந்த கூட்டத்திலிருந்து வந்தப்புறம் உங்களுக்காக ஜெபிக்க நிச்சயமாக வாஞ்சிப்பேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஏனோக்கு, இந்த பேரை கேட்டாலே ஒரு ஆசை வரும். விசுவாசத்தினாலே ஏனோக்கு, அதை விட ஒருபடி மரணத்தை காணப்படாமல் போனவன், தேவன் எடுத்துக்கொண்டபடினால சாட்சி பெற்ற ஒரு மனிதன். இவருடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளம் உண்டு சுவாமி. அதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற நல்ல போதகராய் இந்த வேதாகம ஸ்டடியில் அல்லது கற்றுக்கொள்ளுகிற காரியத்தில் நீ துணை நின்றதற்காய் ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். வியாதியின் பிரச்சனையினால், பிள்ளைகளுடைய பிரச்சனையை குறித்தோ, தன்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களை குறித்தோ, வியாதியை குறித்தோ, கடன் பாரத்தை குறித்தோ, எந்த காரியத்தில் மனம் சோர்ந்து இருக்கிறார்களோ அவர்களுக்கு சோர்வுகளை மாற்றும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த ஆண்டு இதிலும் பெரிதான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை 1 யோவான் 5:50 காணட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.